எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாக சுலகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மல்லிகைப்பூன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. அவ்வளோ பிடிக்கும். மல்லிகைப்பூ பார்த்தாலேவும் வாங்கி தலையில் வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கட்ட தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டின பூ வாங்குவாங்க. உதிரி பூ வாங்கவே மாட்டாங்க. ஈஸி தான் கட்டுறதுக்கு. ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. நம்ம சாதாரணமாக ஒரு 2 தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பழகிட்ட நீங்களே சூப்பராக கட்டிடுவீங்க. நல்லா உருட்டி உருட்டி அந்தளவுக்கு நல்லா ஈஸியாக தாங்க இருக்கும். நானே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுலலாம் எனக்கு பூ கட்டவே தெரியாது. கனகாம்பரம் கட்டுவேன் கால் பின்னல். அதுக்கப்புறமா கை பின்னல் போட தெரியும். கனகாம்பரம் அது காம்பு நீட்டமாக இருக்குமா, அதனால் அதுக்கப்புறமா நான் கட்டி பழகிட்டேன். கல்யாணம் பண்ணி வந்து தான் கட்டினேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பூ கட்டுறது நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 பூவை வச்சு கட்டிட்டு அப்படியே அந்த பின்னாடி கூடி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை விட்டு அப்படியே நம்ம பூவை எடுத்து கட்டணுங்க. அந்த நூல் வந்து தெரியாது, நல்லாயிருக்கும். பின்னாடி இல்லைன்னா நூல் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி தாங்க பூ கட்டணும். ஈஸி தான். கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டிடலாம். அந்த குட்டியாக இருக்குது காம்பு, நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னு உதிரி பூவே வாங்க மாட்டாங்க நிறைய பேர் கட்ட தெரியாமல். இந்த மாதிரி கட்டி பழகிட்டிங்கன்னா நமக்கு இதுதான் லாபம். உதிரி பூ வாங்கி நம்ம கட்டுறது தான் லாபம். நம்ம கட்டின பூ பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு முழம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு இப்போ பாருங்கள் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு. எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே கட்டி முடிச்சதுக்கப்புறமா. உதிரி பூவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்தளவுக்கு இதுதான் நமக்கு லாபம். நிறைய சாமி படத்துக்கு நல்லா போடலாம், நம்மளும் தலை நிறைய வைக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே லூஸாக அப்படியேவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட கட்ட அப்படியே நெருக்க வந்துடும். உருட்டி ரொம்ப உருட்டி கட்ட முடியலைன்னா கூட நார்மலாக நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு சாமிக்கு வைக்கிறத கட்ட தெரிஞ்சாலே போதுமே. அந்தளவு தெரிஞ்சாலே போதும். எனக்கு இந்தளவு கட்ட தெரியும் நார்மலாகவேவும். இப்போ பாருங்கள் 1/4 கிலோ எவ்வளோ இருக்குதுன்னு ஏற்கனவே கொஞ்சம் கட்டி வச்சுட்டேன். இங்கே கீழே இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. சாயந்தரம் தான் வாங்கிட்டு வந்தார் மாமா. அதனால் ரொம்ப மலர்ந்துடும் அப்படின்றதுக்காக இருக்குது. இதை மறுபடியும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கட்டினதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறலாம். கட்டி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். மொட்டாக கட்டி வைக்கும்போது 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட பூ வந்து நல்லாவே இருக்கும். ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா பூ கம்மியாக விற்றுச்சேன்னா கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருவேன். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சிட்டோம்னா கூட டப்பாவில் சம்படத்தில் போட்டு கவரை போட்டு கட்டி டப்பாக்குள்ளே வச்சு மூடி வச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பூ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி வச்ச மாதிரியே இருக்கும். இது வாங்கிட்டு வரும்போதே சாயந்தரமானனால மலர்ந்துருச்சுங்க. இது 2 3 நாளைக்கு தாங்கும். நல்லா நம்ம பக்குவமாக மூடி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி கட்டி பழகிருங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுவுமே தெரியாமல் தான் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் முடிச்ச வந்து வெளியூரில் இருந்தேன்னா, அப்போ கம்பத்தில் இருக்கும்போது அப்போ இந்த கனகாம்பரம் மட்டும் 1/4 பின்னல் கட்டி அப்போ தோட்டத்தில் பூ இருக்கும். அப்போ கை பின்னல் போட்டு பழகி அது மட்டும் எனக்கு கட்ட தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லைன் வீட்டில் குடியிருக்கும்போது லைன் வீட்டில் அப்போ எல்லாருமே பூ கட்டுவாங்க வாங்கி பூக்காரவங்ககிட்ட இந்த சம்பளத்துக்காக. அப்போ வாங்கி கட்டும்போது நானுமே வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்போ வாங்கி இந்த கதம்பமெல்லாம் கட்டுவேன். கதம்பம் பார்த்திங்கன்னா ஒரு பந்து 10 முழம் ரூ. 1 தாங்க அப்போ கட்டுக்கூலி. அப்போ கட்டும்போது இந்த மல்லிகைப்பூவும் பார்த்திங்கன்னா கட்டி பழகிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாகவும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் கட்டணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு விளக்கமாறு குச்சியை வச்சு கட்டி அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டாக போகும் பார்த்திங்களா குட்டி குட்டி பூ, அதையெல்லாம் வச்சு கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் லேசாக கொஞ்சம் பண்ணலாக வரும். அப்புறம் நமக்கு நார்மலாகவேவும் அப்புறம் கட்டி பழகிட்டேன். இந்த மாதிரி தாங்க கட்டி பழகணும். பாருங்கள் ஈஸி தான். அந்த பின்னல் போடுறது தான் கொஞ்சம் தடுமாறும் கை. அதுக்கப்புறமா பழகிட்டோம்னா வந்துடும். பூக்காரவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக கட்டுவாங்க பாருங்கள். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டேவும் பூவை அப்படியேவும் கையில் எடுத்து எடுத்து டக் 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 டக்குன்னு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வேகமாக கட்டுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே மொத்தமாக உட்காந்து கதம்பம், மல்லிகைப்பூவு, அப்புறம் இந்த அரளிப்பூவு இது எல்லாருமே சேர்ந்து கட்டுவோங்க. யார் வேகமாக சீக்கிரமாக நிறைய கட்டுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கட்டுவாங்க. அந்தளவுக்கு நான் வீட்டில் இருக்கும்போது நிறைய ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பூ கட்டுவேன், மாவாட்டி கொடுக்குறது, அப்புறம் மாவாட்டி விற்றேன். அதுக்கப்புறமா இட்லி மாவு ஆட்டி கொடுக்குறது, அப்புறம் அயன் பண்ணி கொடுக்குறது, நிறைய செஞ்சேன். மசால் பொடி வியாபாரம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எதுவுமே கை கொடுக்கல.
இந்த பூ பார்த்திங்கன்னா கட்டியாச்சுங்க. நீ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் கட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த ரோஸு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பூ ஃப்ரீயாக. அதையும் எடுத்து டப்பாவில் வச்சு விட்டு அந்த பூவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ பாருங்கள், 100 ரூபாங்க. 100 வந்து 40 ரூபா கிராம், 100 கிராமு. உங்கள் ஊரில் என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி பூக்கட்டை பழகிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கட்ட முடியாது, டைம் இருக்காது. கட்ட தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வாரம் வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் சாமி பூ வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி கட்டியும் கொடுக்கலாம். இதுலேயுமே நல்ல லாபகரமான தொழில் தான். அந்த கை பின்னல் போடுறது மட்டும் பாருங்கள், அந்த 2 விரல் தாங்க. அந்த 2 விரலில் நூல் அப்படியே சுற்றி அப்படியே பின்னல் போடணும், அப்படியே முடிச்சு போடணும். நல்லா ஈஸியாக கட்டிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டிடலாங்க. அப்படியே கூர்மையாக மட்டும் கவனிங்க. அந்த நூலை வந்து அந்த இடது கையில் நூல் ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் பூவு ஒன்றா எடுத்து வைக்கணும். 2 பூவை எடுத்து வச்சு அப்படியே அந்த 2 விரலில் அப்படியே நூலை சுற்றி அப்படியே முடிச்சு போட்டுற வேண்டியதாங்க. ஈஸி தான். அப்படியே கொஞ்சம் லேசாக அப்படியே உருட்டி விட்டுட்டே வந்தோம்னா அப்படியே டைட் ஆயிரும். பூ வந்து நெருக்கலாக வந்துடும். கொஞ்சம் லேசாக ஆரம்பத்தில் பண்ணலாம் கட்டிட்டு கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போக போக உங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரி ஈஸியாக கட்டுறதுக்கு. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில தண்ணியை தொட்டுட்டு தான் கட்டுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா ஈஸியாக கட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த 1/4 கிலோ கட்டுறதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் மெதுவாக தான் கட்டுவேன். அதனால் கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு 1/4 கிலோ பூ கட்டுறதுக்கு. இடையில அங்கங்கே ஏதாவது வேலைன்னா வச்சு விட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். உட்காந்து கட்டினோம்னா 1/2 மணி நேரத்தில் கட்டியாச்சு 1/4 கிலோ பூவு. பாருங்கள், ஃபுல்லாக கட்டியாச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா மிச்சம் நான் கொஞ்சம் உதிரி பூவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டி பழகிட்டிங்கன்னா நமக்கு தாங்க லாபம். உதிரி பூவை கவரில் அள்ளி வச்சுட்டு இந்த கட்டின பூவை டப்பாவில் போட்டு அப்படியே காற்று போகாமல் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும். 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கூட இது கொஞ்சம் மலர்ந்தனால ஒரு 3 நாள் 4 நாள் தாங்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக கட்டியாச்சு. இது போல் நீங்களும் கட்டி பார்த்து பழகுங்க, தெரியாதவங்க கூட. வீட்டில் இருக்கிற பெண்கள் சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தாங்க. எதுவுமே தெரியாமல் தான் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சாமிக்கு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் பூ வாங்கி போடுறோம். நம்ம தலைக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே வைக்கிறோம். என்னத்தை கட்டி பழகிட்டு அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுலேயுமே நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம். உதிரி பூ வாங்கி நீங்கள் கட்டி வச்சு பாருங்கள். நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும். பெண்கள் நினச்சோம்னா நம்ம எல்லா விஷயம் கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம். ஊரில் பாருங்கள், நல்ல மழை பெய்யுது. இருட்டாக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல மழை. இங்கே பாருங்கள், மழை பெய்யுது, தெரியுதா? நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள், நல்ல மழை பெய்யுது. வாங்க உள்ளே போகலாம். இந்த லைட்டு வெளிச்சத்தில் தெரியுது பாருங்கள்.